பங்களாதேஷ்ல சுமார் 10 நாட்களுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு. திரும்புற பக்கம் எல்லாம் அடிதடி வன்முறைங்கிற மாதிரி ஒரு போர்க்களம் மாதிரி பங்களாதேஷ் வந்து காட்சியளிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஷேக் ஹசீனா அரசை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் போராட்டம் வந்து நடந்தது. ஷேக் ஹசீனா அரசே வந்து கவிழ்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பங்களாதேஷோட முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகள்லாம் உடைக்கப்பட்டு, ஷேக் ஹசீனாவுடைய வீடுகள் அலுவலகங்கள் எல்லாமே சூறையாடப்பட்டு அவங்க கிட்டத்தட்ட அங்கிருந்து உயிர் பிழைச்சு இந்தியாவுக்கு தஞ்சம் அடைந்ததை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த போராட்டத்தில் எமோஜ் ஆகி அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தின அந்த ஊரில் இருக்கிற ஒரு இளைஞர், அவங்க எழுச்சி நாயகன் அப்படின்னு பார்க்கப்பட்ட ஷேக் உஸ்மான் ஹல்தி அப்படிங்கிறவர் வந்து அவர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அவர் தொழுகை முடிச்சுட்டு வரும்போது சில பேர் முகமூடி அணிந்த சில பேர் வந்து அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ உடனடியாக அவருடைய வந்து சிங்கப்பூர்லேயும் வந்து உயர்தர சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க. அங்கே ஒரு 6-7 நாள் அந்த போராட்டம் நடக்குது. ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியாமல் உயிர் வந்து பிரிச்சிருது. ஸோ இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தின ஒரு மிகப்பெரிய, அடுத்தது இவர் தான் ஆட்சிக்கு வருவார் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டது. அவரும் நான் வந்து தேர்தலில் நிற்க போகிறேன், இந்த மக்களை வழி நடத்த போகிறேன், இங்கே இருக்கிற ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து ஷூட் பண்ணி கொல்லப்பட்டது இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை வந்து ஏற்படுத்துச்சு. திரும்புகிற பக்கம் எல்லாம் போராட்டங்கள் வெடிக்குது. ஒரு பக்கம் வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும், இந்தியா தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிற சில பார்வைகளும் தொடர்ச்சியாக வந்து பங்களாதேஷ்லேருந்து முன்வைக்கப்பட்டது. ஏன்னா ஹல்தி வந்து முழுக்க அந்த போராட்டத்தில் இந்தியா மீதான ஒரு வெறுப்பை தான் அவர் தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருந்தார். ஏன்னா ஷேக் ஹசீனா அடைக்கலம் வந்து இந்தியாவுக்கு தான் வந்திருந்தாங்க, அவங்க இந்தியா தான் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருந்தது. அதனால முழுக்க அவர் வந்து இந்தியா மேலே கிட்டத்தட்ட ஒரு வன்மத்தையே உமிழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் இது வந்து இந்தியாவுடைய கை இருக்கலாம், ராவுடைய கை இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பர்செப்ஷன், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் அவருடைய சகோதரரே இதுக்கு பின்னாடி வந்து பங்களாதேஷில் இருக்கிற சில முக்கியமான அரசியல் புள்ளிகள் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவரை பல கட்சிகள் வந்து தங்கள் கட்சிகளுக்கு இழுக்க முயற்சிச்சாங்க. ஆனால் அவர் இங்கே யாரோடையும் பிடி கொடுக்காதனால வந்து அவரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு அவருடைய சகோதரரே வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் வந்து பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து வெடிச்சிட்டு இருக்கு. அங்கே பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து பெரும்பான்மையான மக்கள். அங்கே வந்து ஹிந்துஸ் வந்து மைனாரிட்டி. அங்கே வந்து போராட்டத்தில் வந்து ஒரு ஹிந்து இளைஞரை வந்து அவங்க வந்து அடித்து கொன்று தலையில தொங்க விட்டு தீ வச்சு கொளுத்துற வீடியோ வந்து உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்துச்சு. எல்லா தரப்புல இருந்தும் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்தியா தரப்புல இருந்தும் கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மற்றொரு இளைஞர் இதே மாதிரியே அடித்து கொல்லப்படுறாரு. அதுக்கு பங்களாதேஷ் அரசு கொடுத்த விளக்கம் வந்து இது வந்து ஒரு வகுப்புவாத கலவரம் கிடையாது. இப்போ கொன்னவர் வந்து அவர் வந்து ஒரு ராபரி, அவர் வந்து ஒரு கேங்ஸ்டரு. ஸோ அவர் வந்து மிரட்டி பணம் வாங்குவார். அப்படி இது பண்ணும்போது மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு தன்னெழுச்சியாக தான் வந்து இது பண்ணாங்களே தவிர இது வந்து ஒரு வகுப்புவாத கலவரம் இல்லை அப்படின்னு பங்களாதேஷ் அரசு வந்து விளக்கம் கொடுத்தது. ஸோ இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதரகத்தில் வந்து பிஹெச்பி, அதுக்கப்புறம் பஜ்ரங் தளல் வந்து அவங்க வந்து முற்றுகையிடும் போராட்டத்தை வந்து அவங்க நடத்தினாங்க. இதுக்கு பங்களாதேஷ் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. ஏன்னா எம்பசி மாதிரி இருக்கிற ஒரு ஹைலி செக்யூர்டான ஒரு இடத்துல வந்து எப்படி வந்து இவங்க இது பண்ணாங்க, எப்படி போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சர்வதேச சமூகத்தில் எழுப்பினாங்க. இந்திய தரப்புலேருந்தும் அவ்வளோ போராட்டங்கள்லாம் ஒன்றும் நடக்கலை, பாதுகாப்பெல்லாம் எந்த விதமான குறைபாடும் இல்லை அப்படின்னு இந்தியா தரப்புலையும் வந்து அதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து பங்களாதேஷில் அந்த போராட்டம் வந்து தொடர்ச்சியாக வெடிச்சிட்டு இருக்க காரணம். ஸோ இந்த பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சு இந்தியா பங்களாதேஷ் உறவே வந்து ஒரு சிக்கலுக்குள்ளான ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துருச்சு. ஏன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக காரணமே இந்தியா தான் அப்படிங்கிறத யாருமே வந்து மறுக்க முடியாது. அது வரலாற்று ரீதியாக அது வந்து பதியப்பட்டிருக்கு. பாகிஸ்தானோட சண்டை போட்டு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து இந்தியா தான் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ இப்படியான சூழ்நிலையில் பங்களாதேஷ் வந்து நன்றி மறந்துருச்சு அப்படின்னு சில விமர்சனங்களும் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுட்டே இருக்குது. ஏன் இந்த சிக்கல், ஏன் இவ்வளவு பங்களாதேஷ் உறவு சிக்கலாக இருக்குது அப்படின்னா, ஷேக் ஹசீனா அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் அவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க.
அவங்க ஆட்சியில் இருந்தப்போ இந்தியா பங்களாதேஷ் உறவு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுமூகமான இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிற ஒரு தலைவராக வந்து இருந்தாங்க. அங்கே இஸ்லாமிக் டெரரிசம், அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து வகுப்புவாத கலவரம், இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அரசு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இவங்க ஆட்சியில் ஊழல் நடக்குது, எல்லாமே இவங்க கட்சிக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்க, எல்லாமே இவங்க கட்சிக்குள்ளேயே செஞ்சுக்கிறாங்க, வெளியாட்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அப்பப்போ வைக்கப்பட்டுட்டே இருந்தது. அதற்கு தகுந்த போல இவர்களும் வந்து 15 வருஷம் அப்படிங்கும்போது ஒரு இயல்பாகவே வந்து ஒரு சுணக்கம் வந்து நிற்கும், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து நிற்கும். அவங்களும் பெரிய அளவுக்கு நலத்திட்டங்கள் செய்யாமல் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் ஒரு பெரிய அளவுக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னா பங்களாதேஷில் 17 கோடி பேர் இருக்காங்க, அவ்வளவு இளைஞர்கள் வந்து இருக்காங்க. அந்த நாட்டுடைய பரப்பளவுக்கு அது ரொம்ப டென்ஸ்டான ஒரு பாப்புலேஷன். ஸோ அவங்களுக்கு சரியானபடியாக நாட்டை முன்னேற்றலை அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து அவங்க மேலே இருந்துகிட்டே இருந்தது. அவங்க இந்தியாவோட ஒரு தொடர்ச்சியான நட்பை வந்து பாராட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையிலாம் இந்த போராட்டங்கள் வந்து வெடித்து அவருடைய ஆட்சி வந்து வீழ்த்தப்பட்டு அங்கே ஒரு இளைஞராக இவர் வந்து எமர்ஜ் ஆகியிருந்தார். இன்னைக்கு அவர் தான் வந்து வீழ்த்தப்பட்டிருக்காரு. ஷேக் ஹசீனா அங்கே இருக்கிறவங்களுடைய பெரிய கோபம் என்னன்னா, ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது தான். எப்படி இந்தியா வந்து ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் நடந்த பல வழக்குகள் அந்த தொடர்பான நடந்து ஷேக் ஹசீனா அவங்களுக்கு மரண தண்டனையே வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க கட்சியே கிட்டத்தட்ட பங்களாதேஷில் தேர்தலில் போட்டியிட முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஷேக் ஹசீனா இந்தியா வந்து திரும்ப ஒப்படைக்க அவங்க கேட்குறாங்க. ஆனால் இந்தியாவோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கிறதுனாலையோ அவங்க கடுமையான வந்து இந்தியா வெறுப்புல இருக்காங்க. அங்கே வந்து இந்தியா ஆதரவாளர்கள் அப்படின்னாலே அங்கே வந்து பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய எதிரியா பார்க்குற கண்ணோட்டத்தை அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடைக்கால அரசா திரு யூனிஸ் அவர்கள் தலைமையில் ஒரு இடைக்கால அரசு அமைஞ்சுது. அவரும் வந்து அங்கே இருக்கிற முன்னாடி அங்கே பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அவங்க இருந்தப்போ இருந்த சில நடவடிக்கைகளை அவர் வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜமாத்தி இஸ்லாமிக் அந்த அமைப்புகள் மேலே இருந்த தடை எல்லாத்தையுமே வந்து நீக்கினார். அதுக்கப்புறம் வந்து ஷேக் ஹசீனா மேலே இருந்த வழக்குகள்லாம் இது பண்ணார். அங்கே வந்து ஒரு இஸ்லாமிக் அடிப்படைவாதம் வந்து திரும்பவும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வேறுன்றதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு விமர்சனமும் அவர் மேலே வந்து இருந்துகிட்டே இருக்குது. பிப்ரவரியில் எலெக்ஷன் நடக்க இருக்குது. ஏற்கனவே ஷேக் ஹசீனா கட்சி அங்கே போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இந்த நிலையில் வந்து தாரிக் ரகுமான் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பங்களாதேஷ்குள்ளே என்ட்ராகிறாரு. இவர் யார் அப்படின்னா கலிஜா ஜியா, அதாவது பங்களாதேஷோடைய முன்னாள் பிரதமர், அவருடைய மகன். ஸோ அவர் வந்து லண்டனில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தார். ஏன் தஞ்சம் அடைஞ்சிருந்தாருன்னா ஷேக் ஹசீனா ஆட்சியில் இவர் மேலே நிறைய வழக்குகள் பதியப்பட்டு இவருக்கு இவர் மேலே இருக்க வழக்குகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வந்து இவர் வந்து லண்டனில் போய் பதுங்கி இருந்தார், லண்டன்லேயே இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப அங்கே ராணுவ ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவர் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் உடல்நல குறைவு காரணமாக இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக திரும்பவும் லண்டன் போனார். அங்கேயே வந்து ஒரு அரசியல் சூழ்நிலை மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால அவர் அங்கேயே வந்து தங்கிட்டார். ஸோ அவரு வந்து 17 அங்க இருந்துட்டே வந்து இவருடைய இங்க இருக்க பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை வந்து காணொலி மூலமா வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வரதுக்கான சூழ்நிலை இல்லாம இருந்தது. எப்போதும் கைது செய்யப்படுவாருங்கிற மாதிரி நிலைமை இருந்ததுனால அவர் அங்கேயே இருந்தாரு. அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா இந்தியாவை விட்டு வெளியேறியது, அந்த கட்சிக்கான நிறைய குளறுபடிகள். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இடைக்கால அரசு தான் இருக்குது, தேர்தல் அறிவிக்குது. இந்த முறை பிஎன்பிக்கு தான் திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூழ்நிலையில தான் தாரிக் ரகுமான் வந்து இந்தியா வந்திருக்காரு. தாரிக் ரகுமான் ஏன் இந்தியா வராரு அப்படிங்கிறது, இந்தியாவுக்கு ஏன் அவங்க கட்சியில் ஒரு தலைவர் வராரு, இந்தியா ஏன் இதில் கவனிக்க வேண்டியது அப்படின்றது கவனிக்கும்போது அவர் வந்து ஏற்கனவே அவங்களுடைய கட்சி வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இப்போ ஏற்கனவே தடையிலிருந்து இப்போ தடை நீக்கின ஜமாத்தி இஸ்லாமிக் ஏற்கனவே அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சிருக்காங்க. ஜமாத் இஸ்லாமிக் வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தை ஆதரிக்கிற ஒரு அமைப்பாக இருந்தது, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு அமைப்பாக இருந்தது மறைமுகமா அப்படிங்கிற விமர்சனம் சொல்லப்பட்டது. ஈவன் தாரிக் ரகுமான் அப்போ ஆட்சியில் இருந்தப்போ அவருடைய அந்த ஹவா அலுவலகத்தில் வந்து இருந்த ஜமாத்தி ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, ஜமாத்தோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அங்கேருந்து நிறைய தீவிரவாத அமைப்புகளுக்காக வேலைகள்லாம் செய்யப்பட்டதுங்கிற விமர்சனம் அவர் மேலே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, இவரும் அந்த இடத்துக்கு தானே நகருவார் அப்படிங்கிற சில பார்வைகளும் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், அதாவது பங்களாதேஷில் சிறுபான்மையினர் தான் இந்துக்கள், அவங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், கலவரத்தை எங்கள் கட்சியை வந்து கட்டுக்குள்ள வைக்கும், நம்ம கட்சி யாரும் கலவரத்தை தூண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சில அறிக்கைகளை விட்டுருக்காரு. இது வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்குற வகையில் இருக்குது அப்படின்னு இந்திய தரப்புலேருந்து சில விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் பிப்ரவரியில் ஒரு எலெக்ஷன் வர இருக்குது.
இதில் பங்களாதேஷில் எந்த கட்சி அமைஞ்சாலும் இந்தியா வந்து தொடர்ச்சியான பங்களாதேஷோட நட்புறவாக இருக்கிறதுக்கு தான் விரும்புது. ஏன்னா இந்தியாவோட ஒரு அண்டை நாடு, ஏற்கனவே பாகிஸ்தானோட ஒரு அண்டை நாட்டில் ஒரு மிகப்பெரிய சச்சரவு இருக்கும்போது பங்களாதேஷோடையும் வந்து நம்ம ஒரு இணக்கமாக இருக்கணும் இந்தியா விரும்புது. ஹல்தியோட மரணத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது இந்தியா வந்து கிளியராக வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அட் சேம் டைம் பல விதத்தில் பங்களாதேஷ் இந்தியாவை நம்ப வேண்டியது இருக்குது. நதிநீர் ஒப்பந்தம், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய பொருளாதார ரீதியான உதவிகள் எல்லாத்தையும் பங்களாதேஷும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால பங்களாதேஷ் அரசு, புதிய அரசு என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கும் அப்படின்னு வந்து தெரியல. ஏற்கனவே ஒரு தொடர்ச்சியான விமர்சனம் என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனா ஆட்சி வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் சைனாவுடைய கரங்கள் இருக்கு. சமீபத்தில் இப்போ இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அங்கே போய் என்ன சொன்னார் அப்படின்னா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கும், நமக்குள்ள பொருளாதாரமாக ட்ரேடிங்லாம் நம்ம வச்சுக்கலாம், நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரிகளை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து முன்னெடுப்புகள் இருக்குது. இவங்க எல்லாருமே ஏற்கனவே சார்க் அமைப்புகளை இருக்காங்க. இவர் இந்த மாதிரியான ஒரு யோசனையை வந்து அங்கே முன் வச்சிருக்காரு. அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா பங்களாதேஷ் அப்படி இந்தியாவை மீறி பாகிஸ்தானோட அவ்வளோ நெருக்கமாக இருந்துருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம். ஏன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே எல்லை பகுதி இருக்குது. அந்த எல்லை பகுதியை தாண்டி தான் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட அந்த சுமூக உறவை கடைபிடிக்கணும். ஸோ இப்படியான சூழ்நிலையில் அந்த நிலைப்பாட பங்களாதேஷ் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இதுதான் பங்களாதேஷுடைய ஒட்டுமொத்த அங்கே இருக்கிற அரசியல் சினாரியோ. இப்போது அங்கே பிஎன்பி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க முன்னாடி இணைஞ்சு போட்டியிட்ட ஜமாதி இஸ்லாமிக் அமைப்பு வந்து இந்த முறை வந்து இவங்க எதிர்த்து போட்டியிடுறாங்க. பல இடங்களில் இவங்க 2 பேரும் நேரடியாக எதிர்த்து போட்டியிடுற சூழ்நிலை மாதிரி தான் களத்தில் இருக்குது. ஸோ ஷேக் ஹசீனா அவங்க இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா இந்த தேர்தலையும் முற்றுநோக்கி இருக்குது. யார் ஆட்சி அமைய போகுது, அவங்களுடைய கொள்கை என்ன, இந்தியா அவங்களோட எப்படி நட்பை பாராட்ட போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. தேர்தலுக்கு பிறகுதான் பல வெளியுறவு கொள்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.